பின்னால் சென்ற டிராக்டர் மீது ஏறி இறங்கிய அரசு விரைவு பேருந்து. ஒருவர் பலி, பலத்த காயத்துடன் மற்றொருவர் மருத்துவமனையில் அனுமதி. மதுரை மாவட்டம் திருமங்கலம் விருதுநகர் 4 வழி சாலையில் காட்டுபாத்திர காளியம்மன் கோவில் அருகே இன்று அதிகாலை 2 மணி அளவில் டிராக்டர் ஒன்று சிவகாசி நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக பின்னால் வந்த அரசு விரைவு பேருந்து எதிர்பாராத விதமாக டிராக்டர் மீது மோதிய வேகத்தில் டிராக்டர் மேல் ஏறி நின்றது. இதில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள திருத்தங்களை சேர்ந்த ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்றொருவர் பலத்த காயத்துடன் மயங்கி கிடந்தார். சம்பவம் கண்ட அவ்வழியாக வந்த வாகன ஓட்டிகள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து வந்த திருமங்கலம் போலீசார் திருமங்கலம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்து பேருந்து அடையில் சிக்கிய இருவரையும் மீட்டனர். காயமடைந்த நபரை ஆம்புலன்ஸ் மூலம் திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து காயமடைந்த நபரின் விசாரித்தபோது அவருடைய பெயர் பாலமுருகன் எனவும் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள திருத்தங்கல் எனவும் உடன் வந்த ஓட்டுநர் பெயரை கேட்டபோது மயக்க நிலையில் இருந்ததால் தகவல் தெரிவிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து தலையில் பலத்த காயமடைந்த பாலமுருகனை மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இறந்த ஓட்டுநர் குறித்த விவரம் தெரியாததால் இறந்தவர் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது முடிஞ்சிருச்சு. நானே முடிஞ்சிருக்கேன்.